ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்டர் டிஸ்பென்சர் உங்களுக்கு வேணுமா? எங்ககிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே உங்களுக்கு நாங்க இத தரோம். உங்களுக்கு இது தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கேன் வாங்கி இன்னொரு கேன் அதுக்கு வாங்கி அது மேல தூக்கி கமுத்தி தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பிடிக்க வேண்டியிருக்கும். இல்லனா சர்ச்சி ஊத்தி குடிக்க வேண்டியிருக்கும். ஆனா இந்த மிஷின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே மேல தூக்கி வச்சு நம்ம ஒரு பட்டன் ஆன் பண்ணா போதும், ஈஸியா தண்ணி வந்துரும், குடிச்சிடலாம். இந்த மிஷின் வெறும் 299 ரூபாய் மட்டும்தான். எங்க வீட்ல இருக்கு, ரஜி பாப்பா வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இருக்குதா? இல்லையா? அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க பூ. உடனே உங்களுக்கும் நாங்க அனுப்பி வைக்கிறோம். போன வீடியோல நாங்க இதுக்கான விளம்பரத்தை பண்ணிருந்தோம், நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஆர்டர் பண்ண உங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் பூ. சீக்கிரமே உங்களுக்குலாம் இது வந்து சேரும். ஆர்டர் பண்ணாதவங்க உடனே பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்ககிட்ட இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு உங்களுக்கு காமிக்கிறோம், தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வாங்குறதை விட எங்ககிட்ட கம்மி தான். எங்களோட சப்ஸ்கிரைபர் நீங்க, உங்களுக்கு நாங்க நல்ல நல்ல பொருளா தரணும்னு ஆசைப்படுறோம். உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெறும் 299 ரூபாய் மட்டும்தான். வாங்க இப்ப நம்ம ஆர்டர் ஸ்டோரிக்குள்ள போலாம். பாட்டி, என் பிள்ளைகள் வேற எங்கேயும் தொலைஞ்சிருக்காது, இவிய தான் கூட்டிட்டு வந்திருப்பாவே. இந்த உலகத்திலே என் பிள்ளைகளை கடத்துறது இவிய மட்டும்தான். எனக்கு இவிய மேலதான் சந்தேகமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என் பேர பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல விடுன்னு ஒரே தொலை பண்ணிட்டு இருந்தாவே. இவியிட்ட விட்டுட்டு போனா என் பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்ப்பாவே. பேர பிள்ளைகள் சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் பேசியாவ, பாசலும் கிடையாது, ஒன்னும் பாயாசமும் கிடையாது. என் பிள்ளைகளை வச்சு என் புருஷன்ட்ட இருந்து பணம் வாங்கலான்னு பார்த்தாவ, அவ்வளவுதான். மத்தபடிக்கு ஒரு பாசமும் என் பிள்ளைகள் மேலும் கிடையாது, என் மேலும் கிடையாது. ஏன் இவ பெத்த பிள்ளைகள் மேல கூட பாசம் இருக்காது, பணம் மேலதான் இவளுக்கு பாசம். ஏய் என்ன ரொம்ப வாய் கொடுத்துல பேசிட்டு இருக்கீ? என்ன அரஞ்சேன்னு வச்சுக்க, வாயில இருக்க மொத்த பல்லும் கொட்டிறேன். அப்புறம் பல்லு மேல நாக்கு போட்டு பேச முடியாது. எங்க அரங்க பாப்பா, நீங்க அரையிறது அடிக்கிறது பிடிக்கிறதெல்லாம் பாத்திருந்த சரோஜா வேற. இப்போ நான் ஓன சரோஜா, ஞாபகம் இருக்கட்டும். ஆமா, பெரிய வானரி 10-15 கப்பல் வாங்கி விட்டுருக்கா. அவளத்துக்கு இவதான் வானரி. வானர் மகனே பாரு. இங்க போடுமா, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இப்படி பேசாத. பெத்த தாயாவா, பெத்த பிள்ளைல காணுமேனே தவிச்சு போய் வந்து நிக்கா. நீங்க யார் என்கிட்ட பேசுறதுக்கு? இவளுக்கே பேச உரிமை கிடையாது. இதுல சப்போர்ட்டுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்காளா ஆளு? அத்தை, பிங்கேச்சு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க அத்தை. இல்லனா நாங்க வேற எங்கயாவது தேட போறோம், அதுக்கு தான் கேக்குறோம். எங்க அக்கா ரொம்ப பயந்து போய் தான் இங்க வந்திருக்கா, சொல்லுங்க அத்தை. உன் அக்கா பிள்ளைல ஒழுங்கா பார்த்து வளர்த்துறதா, அது ஏன் தொலையுது? அம்மான்னு பாசம் கட்டி வளர்த்துறதா தானே தாய் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஒரு பாசமா இல்ல ஒண்ணா இல்ல, கடமைக்கு பெத்துட்டு யாரும் எவரும் வளர்க்காத. வேற அம்மான்னு பாசம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? அதனாலதான் என்னாலயே போயிட்டுவேன். என் பிள்ளைகளுக்கு நான் பாசம் காட்டி தான் வளர்க்கேன். அதுவே என்னை விட்டு எங்கேயும் போகாது. யாரோ சதி திட்டம் போட்டு தான் பிள்ளைகளை கடத்திட்டு வந்திருக்காவே. எங்க வச்சிருக்கே சொல்லுங்க. இங்க பாரு, என் பேர பிள்ளைய தொலைச்சது நீ. ஏமா தேவலாம ஒரு பழி போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்க, நடக்கதே வேற சொல்லிட்டே. மரியாதையா தேடி கண்டுபிடிச்சு என் பேரனையும் பேத்தியும் கூட்டிட்டு வந்து என் வீட்டுல விட்டுட்டு போயிரு. அதுவரை நான் பார்த்து வளர்த்துக்கிட்டேன். இப்படி பிள்ளைகளை தொலைச்ச உனக்கெல்லாம் பிள்ளைகளை வச்சுக்கிற அருகதையே கிடையாது. போய் என் பேர பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுரு. இதுக்கு மேல அதுவரை வாங்கிட்டு விட முடியாது. என் மாவனுக்கு நான் போன் போட்டு சொல்ல போறேன், பாத்துக்கிட்டே இரு. உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து உடையது இருக்கட்டும், முதல்ல என் பிள்ளைகளை வெளியே விடுங்க. நானா உன் பிள்ளைகளை இங்க இல்லன்னு சொல்லியல, வேற திரும்ப விடுங்கன்னு எப்படி பிள்ளைகள் வர? வானத்துல இருந்து தான் வந்து குதிக்கணும். போய் வெளியே எங்கேயா தெரிஞ்சு தேடு. இங்க பாருங்க, என் பிள்ளைகள் இங்க தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒண்ணு இல்லன்னு வேஷம் போட வேண்டாம். ஷடோஜாவோ மாமியாதான் சொல்லியல்ல, பிள்ளைகளே இங்க இல்லன்னு நினைக்கவா, நம்ம வெளியே போய் எங்கேயாவது தேடுவோம். சின்ன பிள்ளைகள் பாத்தியா, வழி தப்பி எங்கேயாவது கூட போயிருக்கலாம். நம்ம ஆளுக்கோட டச்சில தேடினா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமா? வா, போய் இருட்டுறதுக்குள்ள தேடி கண்டுபிடிப்போம். பாட்டி, என் பிள்ளைகள் இந்த வீட்டுல தான் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். இது இல்லன்னு சொல்லிட்டா நான் நம்பிட்டு போக முடியாது. என் பிள்ளைகளை நான் இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். சிம்பு, பிங்கி, எங்க இருக்கே? அம்மா வந்திருக்க, வாங்க. இங்க பாரு, அதுவரை இங்க இல்லன்னு சொல்லியல, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு கிடக்கா? மரியாதையா வெளியே போய் சொல்லிட்டேன். சிம்பு, எங்கயா இருக்கா? அம்மா வந்திருக்க, வா. பிங்கிமா, அம்மா வந்திருக்க, வா. என் பிள்ளைகள் வந்துட்டு. வாங்கம்மா, எங்கம்மா போனிய ரெண்டு பேரும்? அம்மா உங்க ரெண்டு பேரும் காணாம தவிச்சு போயிட்டேன். எதுக்காக ரெண்டு பேரும் இங்க வந்தியம்மா? சிம்பு, உன்னை காணாம நான் அம்மா இருக்க மாட்டேல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை
இங்க பாருங்க, இதுக்கு மேல என் பிள்ளைகளை என்னைக்கா கூட்டிட்டு வந்தியே நேரா இங்க தேடி வர மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன். ஆமா போவ போவ இத்தனை நாள் உன்னை விட்டுட்டு நான் சும்மா இருக்கேல, அதனால நீ எங்கனாலும் போவ. இதுவரை நான் ஏன் பேர பிள்ளைகளு நியாயப்படி என் வீட்ல தான் இருக்கணும். நீ எதுக்காக கூட்டிட்டு போய் உங்க அம்மா வீட்ல வச்சிருக்கா? இங்க இருந்தா உனக்கு ஆகாதோ? ஆமா, இங்க இருக்கும்போது அப்படியே ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்களே. சோத்துக்கும் கஞ்சிக்கும் கூட ஏமாந்து தான் கிடந்தோம். என் பிள்ளைகளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டிய. எதையா நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு என்ன ஏதோ தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க பண்ணது. ஆமா, அப்படியே உன்னை கொடுமைப்படுத்திட்டே சோறு தண்ணி போடாம வந்து பேசுற வசனத்தை பாரு. இங்க இருந்து வேலை பார்க்க முடியாம கொழுப்பு எடுத்து உங்க ஆட்டக்காரி வீட்டுக்கு ஓடுனா நீ என்னைய பேசுறியோ? என் பேர பிள்ளைய மரியாதையா விட்டுட்டு நீ மட்டும் போறதா இருந்தா போ. சிம்பு பிங்கி ரெண்டு பேரும் உள்ள போங்க. நான் பாட்டி இங்கதான் உசுரோட இருக்கேன். உங்க அப்பா சீக்கிரம் இந்த வீட்டுக்கு தான் வருவேன். இன்னும் நிக்காலே ஒருத்தி இவ கூடலாம் வீட்டுக்கு போவாதங்க. உங்க அப்பா அந்த வீட்டுக்கு வர மாட்டான். ரெண்டு பேரும் ஒழுங்கா இங்கே இருங்க சொல்லிவிட்டேன். உங்களுக்கு அப்பா வேணும்னா இங்கே இருங்க, அம்மா வேணும்னா அவங்க கூட போங்க. பாட்டி எனக்கு அம்மா வேணும். எங்க டாடியை பாட்டில பாத்துக்கிடுவா. சரி, பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கா பாரு. அப்பனா போன்ல பாப்பானா போன்ல விட்டா போட்டால பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு பிள்ளைகளை அப்பனுக்கு எதிரா திருப்பி வச்சிருக்கா. நான் யாரையும் உங்க பிள்ளைக்கு எதிரா திருப்பல. நீங்களும் உங்க மகனும் சேர்ந்து படைச்ச சாதனை தான் இது. அந்த சாதனை தான் நின்னு பேசுது. போன்ல தான் அப்பன தெரியும் என் பிள்ளைகளுக்கு. நான் தான் பெத்த தாயினே என் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், அதான் கூடவே இருக்கேன். இத்தனை வருஷமா வாங்க வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், வந்து மூஞ்சி கூட என் பிள்ளைகிட்ட காமிச்சது இல்ல. உங்க மகன் பிள்ளைகளை போன்ல தான் பாத்துக்கிட்டு இருக்காரு, என் பிள்ளைகளும் போன்ல தான் பாத்துருக்கு. அதனாலதான் என் பிள்ளை அப்படி பேசியான். அதனால இப்ப சொல்லி கேட்டுக்கிடுங்க, என் பிள்ளைகளே என் கூட தான் இருக்கும். பெத்த அப்பேன்னு சொல்றீங்களே, அவருக்கு பிள்ளைகளை பார்க்கணும் ஆசைன்னா என் வீட்டுக்கு வரட்டும், இல்லைன்னா உங்க கூட வச்சுக்கிடுங்க. இதுக்கு மேல என் வீட்டு பக்கத்துல வரது, என் பிள்ளைகளை கடத்தியது, ஸ்கூல்ல போய் பார்க்கறதெல்லாம் இருக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிய மனுஷன் இருக்க மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன் சொல்லிவிட்டேன். பிங்கி சிம்பு வாங்க போவோம். என்ன பேச்சு பேசிட்டு போறாய் வா? இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் வாய் பேச்சு வெளியே கேட்காது. அவ ஆத்தாக்காரி வீட்டுக்கு என்னைக்கு போனாலும் அப்பதான் பேச்சு எல்லாம் இப்படிதான் மாறி போயிட்டு 8 ஊருக்கு பேசியாமா பேச்சு. ஏ அம்மா அம்மா அம்மா, என் பேர பிள்ளைகளை கூட்டிட்டு நான் என் வீட்டுக்கு வரக்கூடாது? அதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு போறாய் வா? இனி கூட்டிட்டு வந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவானா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாத்துருவான், அவளா நானே பாத்துருவான். என்ன நினைச்சிட்டு இருக்காவா? ஒரு மாமியாருங்க மட்டு மரியாதை இல்லாம இந்த பேச்சு பேசிட்டு போற. இனி பாத்துக்கிட்டேன்டி. இப்ப சொல்றேன், என் வீட்டுக்கு உன்னை திரும்ப வர வைப்பேன். இந்த வீட்டுக்கு உன்னை வேலைக்காரி ஆக்கி நீ தண்ணியும் கஞ்சியும் கரைச்சு வாயில ஊத்தி குடிச்சுக்கிட்டு அடிமையா இந்த வீட்டுல நீ கிடக்கணும். உன்னைய கால் கடியில போட்டு நசுக்கையில நான் உனக்கு மாமியால இல்ல, நீ எனக்கு மருமவள இல்ல. சுசந்தி ஒன்னரவியல் என்ன வரல தானே? பிள்ளைகள் கடிச்சிச்சோ கடிக்கலையான்னு ஏதோ தகவல் தெரிஞ்சிச்சோ சுசந்தி? ஒரு தகவலும் தெரியல. சம்மந்திகிட்டயும் போய் கேட்டுட்டு வந்துட்டேன், எதுவுமே தெரியல. சரோஜா பேருக்கா அப்படியே பிள்ளைகளை கூட்டிட்டு
மான வார்த்தமா இருக்கு போர்த்தமா இருக்கு நீட்டு. நானே பிள்ளைகள் காணாம போய் தொலைஞ்சி தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். சும்மா என்கிட்ட வந்து வாயை பிடுங்கிட்டு. இப்ப என்ன பிரச்சனை? இந்த குடும்பிக்கு என்ன மன வருத்தம் வந்துட்டு? என் மேல சந்தேகப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு பாடம் கற்பிக்க கூடிய ஆசிரியை. என்ன நீங்க சந்தேகப்படலாமா? எனக்கு அது ரொம்ப மன வருத்தத்தை அளிச்சிருக்கு. அதான் அழிச்சிட்டுங்கல்ல. என்னையே முதல்ல இருந்து சாக் பீஸ் எடுத்து எழுது. உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் காமெடியா தெரியுதோ? உன் ஃபீலிங்ஸே என்னன்னு எனக்கு தெரியாது. இதுல காமெடி எங்க இருந்து தெரியும்? பேதி எடுப்பா குடுமி ஏறி போறதுக்கு என்ன பிரச்சனை? உங்க பிள்ளைகள் காணோம்னு சொன்னீங்களாம்ல? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ பிள்ளைகளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கண்டுபிடிச்சா கூட்டிட்டு வராம என்ன தெருல விட்டு வர முடியும்? என்ன குடுமி உனக்கு? என்ன பிரச்சனைன்னு கேக்கேன். உங்க பிள்ளைகள் காணாம போனதுனால நீங்க என்னைய சந்தேகப்பட்டீங்களா? நான் உங்க பிள்ளைகளை கடத்தி வச்சு பணம் பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எப்படி நீங்க சந்தேகப்படலாம்? இத கேட்டதுல இருந்து எனக்கு மனம் ரொம்ப வருத்தமா போச்சு. நான் உள்ளுக்குள்ள எப்படி புள்ளிங்க அழுதுன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க எதுக்காக என்னைய சந்தேகப்பட்டீங்க இந்த விஷயத்துல? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் எதுவுமே செய்யலன்னு? பிள்ளைகள் எங்க இருந்துச்சு? எங்கேயா இருந்துச்சு?